வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சி செய்யும் பாஜக. ஜனநாயகன் திரைப்பட விவகாரம், சிபிஐ விசாரணை போன்றவைகள் இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைந்து விடுவாரா என்ன? திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்ற முழக்கத்துடன் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய புதிதில் அந்த கட்சியால் பாதிக்கப்பட போவது திமுக தான் என்ற அனுமானம் இருந்தது. காரணம், தமிழக வெற்றிக் கழகம் ஈர்த்து கொள்ளக்கூடிய வாக்குகள் எல்லாம் திமுகவின் வாக்குகளாகத்தான் இருக்கும் என்ற பார்வை. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கும் சூழலில் அந்த வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி திரும்ப போகிறது என்ற கோணத்திலும், திமுகவுக்கு ஆதரவாக இருந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் விஜயின் கவர்ச்சியால் ஈர்க்கப்படுவது நடக்கும் என்ற கோணத்திலும் சிந்தித்த காரணத்தால் திமுக தான் பாதிக்கப்பட போகிறது என்ற முடிவுக்கு அரசியல் பார்வையாளர்கள் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட முடிவு இப்போது வரையில் சரியாக இருந்திருந்தால் தமிழக வெற்றிக் கழகம் தங்களோடு இணைய வேண்டும் என்று பாஜக நினைத்திருக்காது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என்று வெளிப்படையாகவே அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பு ஏன் விடுக்கப்பட்டது என்ற கேள்விக்குள் நுழைந்தால், தமிழக வெற்றிக் கழகம் தங்களோடு இணைந்தால்தான் வெற்றி கோட்டை நெருங்க முடியும் என்ற மனநிலைக்கு பாஜக வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தமிழக வெற்றிக் கழகம் இல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணியால் திமுக தலைமையிலான கூட்டணியை வீழ்த்த முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டது பாஜக. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டாலோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலோ அங்கே செல்லப் போகும் வாக்குகள் திமுகவின் வாக்குகளாக மட்டும் இருக்கப் போவதில்லை. அதிமுக மேல் அதிருப்தி, பாஜகவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கக்கூடிய வாக்குகளும் கூடவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்ல இருக்கின்றன. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியை பிடிக்காமல் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி திரும்பும் வாக்குகள் அதிகமாக இருந்துவிட்டால் சேதாரமும் அதிகமாக இருந்துவிடும். இந்த பிரச்சனையை தவிர்க்க வேண்டுமென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களோடு இணைத்துக் கொள்வதுதான் ஒரே வழி என்ற நிலைமைக்கு வந்திருந்தது பாஜக. ஆரம்பத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை அழைத்து கொண்டிருந்தார். அவருடைய பரப்புரையின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகள் சில அசைவதை பார்த்து பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்று உற்சாகமடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி. கரூர் மரண சம்பவத்தில் மாநில அரசின் மேல் குற்றம் சொல்லி விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றெல்லாம் உணர்த்தி பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிற்று. ஆகையால் அவருடைய முயற்சி கைவிடப்பட்ட நிலையில் பாஜகவிடம் போய்விட்டது பொறுப்பு. அது சம்பந்தமான காட்சிகளின் அரங்கேற்றத்தை தான் தமிழ்நாடு பார்த்தது. பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜயை தொடர்ந்து அழைத்தார். தமிழக வெற்றிக் கழகம் தனியாக தேர்தலை சந்தித்தால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்து விடுங்கள், எங்களோடு சேர்வதுதான் உங்களுக்கு நல்லது என்று விஜய்க்கு அறிவுரை சொல்லி சோர்ந்து போய்விட்டார் தமிழிசை. தமிழிசை சவுந்தரராஜன் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் பாஜக என்கிற மத்தியில் ஆட்சி செய்கிற பெரிய கட்சி சோர்ந்து போகவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு விஜயின் நட்பு வட்டாரம் முடுக்கிவிடப்பட்டது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விஜயிடம் கூட்டணி பற்றி பேசியதாக செய்திகள் வந்தன. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வரும் பாஜகவின் கடைசி முயற்சி தீவிரப்பட்டது. அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. திமுக கூட்டணியில் இருந்து விலகி தங்களோடு கைகோர்க்க போகிறது காங்கிரஸ் என்று நம்பிக்கொண்டிருந்தது தமிழக வெற்றிக் கழகம். காங்கிரஸ் கட்சியின் பேச்சும் நடவடிக்கைகளும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது போலவே அமைந்திருந்தன அப்போது. ஆகையால் அந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை அணுகுவதில் அர்த்தமில்லை என்பது பாஜகவுக்கு தெரியும். அதைவிட முக்கியமாக திமுக கூட்டணியை உடைத்து கொண்டு காங்கிரஸ் வெளியேறுவதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தது பாஜக. ஒருவேளை திமுக தலைமையிலான கூட்டணியை உடைத்து கொண்டு காங்கிரஸ் வெளியேறியிருந்தால் அந்த செய்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல செய்தியாக இருந்திருக்கும். காங்கிரஸ் இல்லாத திமுக பலவீனப்பட்டிருக்கும். அதோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் காங்கிரஸ்
கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் தேர்தல் களம் மாறும். பலவீனமாக காட்சியளிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து களமாட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பொன்று கிடைத்திருக்கும். அப்படியொரு சூழ்நிலை அமையும் போது தமிழக வெற்றி கழகத்தை அதன் போக்கில் விட்டுவிடுவதில் பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிக்கும் முடிவை எடுத்துவிட்டது காங்கிரஸ். கூட்டணியை உடையாமல் பார்த்து கொண்டு உறுதியை நிலைப்படுத்தி கொண்டு விட்டது திமுக. காங்கிரஸ் தங்கள் பக்கம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்த தமிழக வெற்றி கழகம் ஏமாற்றம் அடைந்திருப்பது ஒரு பக்கம் இருக்க, சிறிய கட்சிகள் கூட விஜயை நம்பி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையவில்லை. இது அந்த கட்சிக்கு மேலும் சோர்வை தரும் விஷயமாகி போய்விட்டது. இந்த தருணத்தில்தான் விஜயின் மனம் மாறுமா என்று முயற்சி செய்து பார்த்திருக்கிறது பாஜக. தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டிருப்பதால் இந்த நேரத்தில் அந்த கட்சியின் தலைவரை அணுகுவது சரியாக இருக்கும் என்பது திட்டம். இந்த நேரத்தில் காபியும் டீயும் ஒன்று சேராது என்ற பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைய போவதில்லை என்பதை அண்ணாமலை உணர்த்துகிறார் என்பதாகத்தான் அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள முடியும். பாஜகவின் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் விஜய் பற்றி எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் நன்றாக தெரியும், ஆகையால் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பிடி கொடுக்காமல் நழுவிவிட்டார். ஆக விஜய் பற்றி ஏற்கனவே சொல்லப்படுவது போல விஜய் பேச மாட்டார், ஆனால் அவரை பற்றி மற்றவர்கள் பேசுவார்கள் என்ற நிலைமையே இன்றும் இருக்கிறது. இந்த நிலையில் யாரோ ஒருவரை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் என்ன இளிச்சவாயர்களா என்று ஆவேசப்பட்டார் செங்கோட்டையன். யாரோ ஒருவர் என்று அவர் குறிப்பிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான். எடப்பாடி பழனிசாமியிடம் முரண்பட்டு அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர் செங்கோட்டையன். கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருக்கிறார். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன பாஜகவும் அதிமுகவும். செங்கோட்டையன் அவர்களோ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம் என்றால் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது போன்ற தொனியில் பேசுகிறார். ஆனால் அரசியலில் நீண்ட வரலாறு கொண்ட தமிழகத்தின் வலிமையான கட்சியான அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருக்கும். ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான சூழல் தெரியவில்லை. ஜனநாயகன் திரைப்பட விவகாரம், சிபிஐ விசாரணை போன்றவைகள் இருந்தாலும் அவைகளை பயன்படுத்தி விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட முடியும் என்று தோன்றவில்லை. சுருக்கமாக சொல்வதென்றால் காபியும் டீயும் ஒன்று சேர முடியாது என்ற அண்ணாமலையின் வார்த்தைகள்தான் உண்மையாகும் போல தெரிகிறது. என்றாலும் அரசியல் எந்த நேரத்திலும் திருப்பங்களை காணக்கூடிய அம்சங்களை கொண்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகையால் அடுத்து வரக்கூடிய தினங்கள் முக்கியமாக இருக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.